பிஃபோர் vlog பார்த்துருப்போம். வேர்ல்டு ஃபேமஸ் ஜோக் ஃபால்ஸில் நம்ம பண்ணாத சேட்டைகள் அவ்வளோ சூப்பராக பிரமாதமாக இருந்தது. ஃபைனல் எபிசோடு இதுதான், கோவா ரைடோடது. இதை மறக்காம மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாகவே உங்களோட சப்போர்ட் நல்லா கொடுத்துக்கிட்டே இருங்க. ஃபைனலாக இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு சிவமுகா போகிறோம். வேர்ல்டு ஃபேமஸ் ஜோக் ஃபால்ஸையும் நான் பார்த்தாச்சு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கார்வார். ஓகே, இதுக்கு ஒரு கிளம்பலாம். ப்ரோ அமேசிங் ப்ரோ. நம்ம தலைவர் தான் எல்லா பிளானுமே. அவர்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்காரு. இதோட தண்ணி அதிகமாக வரப்பையும் வந்து வீடியோ போட்டிருக்காரு. அவரோட சேனல் லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 3 பேர்த்து சேனலும் லிங்க் கீழே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். கவினோட சேனல் இருக்கும், அவனும் நல்லா பண்ணிகிட்டு இருக்கான் பெரிய சண்டா. கோலம் எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு. இந்த சூரிய வெளிச்சத்தோட பார்க்கறதுக்கு ஏதோ சப்பி போன பஸ் மாதிரியே இருக்குது. இல்லை அது பார்க்கறதுக்கு கர்நாடகா பஸ்ஸு அழகாக இருக்குது, பெரிய குளமா. அதுக்குள்ள மாடா? ஆமாம், மாடு மேய்ச்சிட்டு இருக்குது. அந்தளவுக்கு ஆழம் இல்லை பழகுது. நல்லா இருக்குப்பா அந்த ரூட்டு. இதுதான் தலகொப்பா அப்படிங்கிற ஊர், ரயில்வே ஸ்டேஷன். இது இந்த இடத்துல ட்ரெயின் நின்றுச்சு இல்லைங்களா? இதோட ட்ரெயின் நின்றோம். இங்கேருந்து வந்து வேறு பஸ்ஸில் தான் நம்ம ஜோக் ஃபால்ஸ் போகணும், வேறு வழி இல்லை. அப்படின்னா வேறு ஏதாவது வெஹிக்கிள் பிடிச்சி தான் ஜோக் ஃபால்ஸ் போக முடியும், தலகொப்பாவை பொறுத்த வரைக்கும். தலகொப்பாவோட ஃபைனல் ஸ்டேஷனு தான் சாகர் ரூட். அங்கே இந்த கடையில் சாப்பிட்டு இங்கே வண்டி நிறுத்தியிருந்தோம். இந்த போலீஸ்கார் வந்து வீடியோ ஃபோட்டோ எடுத்தார், ஏன்னு தெரில, பார்த்துக்கலாம். ஃபைனுக்கு இது போட்டானா கர்நாடகா ஒழிச்சு விடலாம் அவனை, பார்த்துக்கலாம். அவங்க ஒரு கடைக்குள்ளே நின்றுருக்குது வண்டி. தனிங்க ரோட்டு மேலே ரோட்டு மேலே நின்றதா கூட பரவாயில்ல. எல்லாத்த வண்டியும் எடுத்தான், எதுக்குன்னு தெரில. என்னன்னு கேட்டால் அதுக்கு பதில் சும்மாங்கிறானம்மா. பதில் பார்த்திபன் போய் கேட்டார், சும்மா என்னத்துக்கு எடுக்கணும் பர்மிஷன் இல்லாமல்? அவனை வீடியோ எடுத்து நான் சொல்லிடுவானா? இப்போ நாங்களும் தான் அவனை வீடியோ எடுத்துருக்கோம், சும்மா தான் எடுத்துருக்குமா? இல்லையே, அதுக்கு ஒரு ரீசன் இருந்தால் தானே எடுக்கணும். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கிறதுனால தான் நான் எடுக்கிறேன். நல்லா இருந்துச்சு. தக்காளி சோறு, பூரி, இட்லி தான் கொஞ்சம் நல்லா இல்லை. நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ரவா இட்லி அப்படி தான் இருக்கும், எனக்கு பிடிக்கல. சாகர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இது கர்நாடகாவில், ஜோக் ஃபால்ஸ் வழி போகும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. ஏதாவது ஃபைன் வந்தால் ஷார்ட்ஸாக இல்லை வீடியோவை போடுறேன். பிஃபோரில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்து உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம அனந்தபுரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இதுதான் பஸ் ஸ்டாண்டு அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டுமே. இங்கே ஏன் வந்திருக்கோன்னா, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே இங்கே மெடிசன் வாங்குறதுக்கு நிறைய பேர் வராங்களாம். அதை நான் சொல்லி கேள்விப்பட்டேன். அதை வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக கன்வே பண்ணலாம் அப்படிங்கிறது. ஆனால் வதியா நாராயண மூர்த்தி இதான் ப்ரோ சொன்னீங்களா? இதான் ப்ரோ, கேன்சருக்கு நம்ம இந்தியாவிலே உலகத்திலேன்னு கூட சொன்னால் வெளிநாட்டுல வாங்கிட்டு போகிறாங்க. வைத்திய நாராயண மூர்த்தி மெடிசன்ஸ் இருக்கு. தாத்தா தான் ஃபர்ஸ்ட் குத்து வந்துட்டாரு. அவர் கையால் மருந்து வாங்கி சாப்பிடணும், நாளைக்கு சாவரம் கூட பொழிச்சுக்குவான், அவ்வளோ கையாச்சு தாத்தா. தாத்தா வயசாகி போயிட்டாரு, அவங்க பசங்க கூட்டுனுக்குறாங்க. வாரத்தில் 2 நாள் தான் கொடுப்பாங்க, வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் மருந்து கொடுப்பாங்க. வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான். சனிக்கிழமை நாளைக்கு நேற்றுக்கு வந்ததுனாக்கா ஒரு கூட்டமாக இருந்தது ஃபுல்லாக. மட்டுங்கப்பா ஹோட்டல் கூட ஒரு ஹோட்டல் தான் இருக்குது. நாளைக்கு நேற்றுக்கு தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிளான் வந்து நேரம் உள்ள போய் என்னென்ன ட்ரீட்மெண்ட்? அது ஃபர்ஸ்ட்டு கேன்சரு, சரி, அப்புறம் டயபெட்டிக்ஸு, சுகரு, பைல்ஸு. ஆனால் மெயின் கேன்சர் தான். கேன்சர் தான் இம்பார்ட்டன்ட், வராத கூட்டமே கிடையாது. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், கர்நாடகாவில் வந்துட்டு கேன்சர் நம்ம சேனல்ல 2 வீடியோ போட்டு நல்லா வைரலாக இருந்துச்சு. நம்ம ஏரியாவில் தெரியுமா ப்ரோ? கேள்விப்பட்டிருக்கேன். 2 வீடியோ போட்டிருக்கிறேன். சும்மா இந்த வயல எப்படியும் நம்ம ஆந்த வேலை தான் இல்லையா, இந்த ரோடு தான் போகணும். இப்படி கூட சிவமுகா வந்துட்டு வரலாம், எங்கள் ட்ரேடு அனந்தபுரம் வந்து வரலாம். அனந்தபுரத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து பஸ் இங்கே நிற்க டேரெக்டாக 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ப்ரோ. 5 கிலோமீட்டரு, சிவமுகாலேருந்து 45 கிலோமீட்டர் வரும். வெப்சைட் இருக்குது, நம்பரும் இருக்குது. இதான் நம்பரு. வேணுன்னா அப்படி ஏதாவது வேணுன்னா இதை என்கொயரி பண்ணிக்கோங்க.
4 பேருக்கு உதவியாக இருக்குங்கிற பட்சத்தில் இதை செய்யலாம். அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். வேறு எந்த விதமான ப்ரொமோஷனும் கிடையாது. ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக சொன்னார். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் இப்போ அதையும் நான் காட்டிடுறேன். நல்ல ஒரு விஷயம். எவ்ரி சண்டே அண்ட் தேர்ஸ்டே ஒன்லி 10 to 3:30 வரைக்கும். ஆன்லைன்லேயும் மெடிசன் வாங்கிக்கலாமா? பரவாயில்ல. கிட்ட சந்திராயப்பட்டினம் பக்கம் வந்துட்டோம். என்னாச்சு இருக்கு? ವಾಟ್ ಹ್ಯಾಪನ್ ನಾ? ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ಪೆಟ್ರೋಲ್ பெட்ரோல் இருக்கு. தமிழ்நாடு. யா பைக்கில் இருக்கேன். பைக்கில் ஏறுங்க, டோ பண்ணுறேன். ஓகேங்களா? இல்லை பைக்கில் ஏறுங்க, பைக்கில் டோ பண்ணுறேன். ஓகே பரவாயில்ல. அந்த மெக்கானிக் ஷாப் வரைக்கும் தள்ளி விட்டு வந்திருக்கேன். ஏன்னா என்னால் முடிஞ்சது ஸ்டோப் பண்ண அவ்வளோதான். அர்ஷிகேரா பைபாஸ் ரோடுன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குதாண்ணா. பார்த்திபன் ப்ரோவோட எம்டி நம்ம ஓட்டுறோம். ஆல்ரெடி ஓட்டியிருக்கோம், இருந்தாலும் திருப்பியும் ஓட்டுறோம். நம்ம ஏஞ்சலை அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், ஏஞ்சல் எப்படி ஓட்டுறாருன்னு தெரியும். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ட்ரெண்டா எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான், என்ன எண்ணி எண்ணி எங்க வச்சான். நட்பால நம்ம மேனேஜர் தச்சான், நம் கண்ணில் நீர பொங்க வச்சான். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ட்ரெண்டா எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான், என்ன எண்ணி எண்ணி எங்க வச்சான். நட்பால நம்ம நெஞ்ச தச்சான், நம் கண்ணில் நீர பொங்க வச்சான். தோழனின் தோள்களும் மண்ணை மடி, அவன் தூரது பூத்தித்த தொப்புள் கொடி. காதல காண்டியும் உள்ளப்படி, என்றும் நட்புதான் உயர்ந்தது 10 படி. ஓகே, இந்த ஹைவேஸ்லேருந்து அப்படியே பெங்களூர் போயிடுவார் தலைவர். நாம் அப்படியே மைசூர் வழியாக மாதேஸ்வரன் மலை வழியாக போகலாம். அங்கே சாப்பிட்டுக்கலாம். சந்திராயப்பட்டினம் வந்தாச்சு. இங்கே என்னென்னா இப்போ சாப்பிட்டுட்டு
நம்ம தலைவரை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக தான் அங்கே உட்காந்துட்டே இருக்கோம். நான் உங்களுக்கு சென்ட் ஆஃப் பண்ணணும். நாங்களும் தானே சென்ட் ஆஃப் பண்ணோம். 2-1 2 பேரும் மூலிகை போகிறோம், பிரிஞ்சு போக போகிறோம். பார்த்துக்கலாம். ஓகே, ஃபைனலாக சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. லாரியை கிராஸ் பண்ணுமா? எங்கள் தாலையும் ஒரு க்ளவுஸை போகிற போகல போட்டு போயிட்டார். அங்கே தான் இருப்பார். அவர் அப்படியே இங்கேருந்து வழி அனுப்ப போகிறோம். ஓகே, ஃபைனலாக எல்லாம் வந்து பிரிய போகிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பார்த்துக்கலாம். க்ளவுஸ் சேஃபாக போட்டுக்கோ. பையன் வந்து இப்போ தான் இந்த வ்ளாக்லேயே வந்து இப்போ லாஸ்ட்டாக ரிட்டன் போகும்போது கண்ணாடி போடுறோம் இவனாக தான் இருக்கும். இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகே, பார்த்து பண்ணுறோம். பார்த்து சேஃபாக பொறுமையாக போயிட்டு வா, பார்த்துக்கலாம். இத்தனை நாள் ஒன்றா சுற்றிட்டு இருந்துட்டு இன்றைக்கி நாமெல்லாம் வந்து வெளியே போகிறோம். இந்த ஓவராலாக இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே பிளான் வந்து பார்த்து பண்ணது தான். நான் லாஸ்ட்டாக வந்து வரனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. அதனால அந்த பிளானை கம்ப்ளீட் பண்ணி திருப்பியும் போய் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண டேலேருந்து எண்டிங் டே வரைக்கும் கேட்கணும்னு சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். மேலும் உங்கள் பிளான் ப்ராப்பராக சூப்பராக இருந்துச்சு. ஒரு இடத்தையும் வந்து சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். எல்லாமே இவரால் தான். அதுவும் இல்லாமல் கவின் ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒரு பர்சனுமே. நாங்கள் 2 பேரும் இவ்வளோ க்ளோஸாகவும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. 3 பேர்த்தோட வைப்பு கேரக்டர் செம்மையாக செட் ஆகிருந்தது. ஓகே, ஆனால் இன்னொரு ரைடில் கண்டிப்பாக சந்திப்போம். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் எங்களோட சேனல்ஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக நாம் என்னென்ன விளாக்ஸ் பண்ணமோ ஒருத்தரும் ஒரு மாதிரி இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பார்த்து பண்ணுறோம். டாடா பை சொல்லுங்கள். மீட் பண்ணலாம் ப்ரோ நெக்ஸ்ட். ஓகே மக்களே, அனைவருக்கும் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக அதுக்கு என்ன ஐயோ பார்த்து பொறுமையாக பெங்களூர் போயிட்டு லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டிங்க, போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. நான் போயிட்டு கால் பண்ணுறேன். நீங்கள் போயிட்டு ரீச் ஆகிட்டு மெசேஜ் போட்டு போகிறேன். அது பொறுமையாக போயிட்டு வாங்க. எதாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள். ஹெட்செட்டில் தான் இருக்கும். ஓகே, பாய் பாய். நாமளும் இங்கேருந்து கிளம்புறோம். நம்ம இந்த வழியாக போகிறோம், அவர் அந்த வழியாக போகிறார். டாட்டா ப்ரோ. அவர் கேட்காமலே ஒரு டாட்டா, அவ்வளோதான். இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்னா 261 மீட்டருக்கு ரிட்டர்ன். எஸ். ಗೋವಾ ಟ್ರೈನ್ ಆಗಲಿಲ್ವಾ? ಟ್ರೈನ್ ಆಗಲಿಲ್ವಾ? ನೋ ಓಕೆ. No, just now heating. Okay, thank you. பரவாயில்ல, நல்ல மனுஷன். நானும் அப்படித்தான் நினச்சேன். எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்டார். கொஞ்சம் புரியுது கன்னடம், ஆனால் கன்னடத்தில் பேச முடியாது. கொஞ்சம் இங்கிலீஷில் மேனேஜ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, அவ்வளோதான். ஓகே, இதுக்கப்புறம் இருட்டாயிடுச்சுன்னா நாங்கள் இதோட vlog எண்ட் பண்ணிப்பேன். எங்களுக்கு இன்னும் ஒரு 250-260 கிலோமீட்டர் இருக்குது. குளத்தூர்னு தான் பிரிஞ்சிருவோம் அப்பலாம் நினைக்கிறேன். கவின கொள்ளைகால பக்கத்தால் ஒரு மலையில் பயங்கரமாக காட்டு தீ பரவி எரிஞ்சிட்டு இருக்குது. ஃபைனலாக மாதேஸ்வரன் மலைக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறது தான். ஃபைனலாக நம்ம இப்போ வந்து நம்மளோட மாதேஸ்வரன் மலையில் வந்து நின்றுட்டுருக்கோம். பின்னாடி கோயில் தெரியுதுங்களா? நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 10:40 ஆகுது. நான் வந்து குளத்தூரில் வீடியோ என் பண்ணலான்னு நினச்சேன். அது ஏன் ரீசன்னா, நம்மளோட கவின் பயப்புலைய இந்த கோவில்லே வந்து வீடியோ என் பண்ணி இவனுக்கு இங்கே டாட்டா சொல்ல போகிறோம். ஆனால் குளத்தூரில் நாங்கள் 2 பேரும் ஸ்ப்ளிட் ஆகிடுவோம். ஏன்னா அங்கே போய் வீடியோ பண்ண முடியாது. இது ஒரு நல்ல ஸ்பாட்டுங்கிறதுனால இங்கேயே வீடியோ என் பண்ண போகிறோம். எப்படி இருந்துச்சு? அதாவது என்ன சொல்லணும்னா, நைட் ரைடு நான் மேக்ஸிமம் பண்ணதே கிடையாது. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் லென்ஸ் வீக், ஹை பவர் கம்மி. ப்ரோ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக இவ்வளோ தூரம் நான் தாண்டி வந்திருப்பேனான்னு தெரில. பொறுமையாக நின்று நிதானமாக ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து பக்குவமாக கூட்டிகிட்டு வந்தாப்புல. ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு அந்த குழியை ஒரு பள்ளமாகட்டும் இல்லை லெஃப்ட் ரைட் கட் பண்ணுறதுக்கு இண்டிகேட்டர் போட்டு எல்லாமே சிக்னல் கொடுத்து என்னை பாதுகாப்பாக பத்திரமா கொண்டாந்து கரை சேர்த்திட்டாப்புலன்னே சொல்லலாம்.
ஆமாம் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் நான் ஓட்டுற ஓட்டுக்கு யாரும் என்ன மாதிரி ஓட்ட முடியுது. ஆனால் அதுக்கு கொஞ்சம் காம்படிட்டிவாக கண்டிப்பாக வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 90% பண்ணுறேன்னா ஒரு 80% ஓரளவுக்கு கம்பேனியன் பண்ணி வந்துட்டாப்புல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃபாக நாங்கள் வந்துட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். ஓகே தானே? அடுத்த ரைடில் அதுக்கு மேலே பார்க்க போகிறோம். டாட்டா. உங்களை என்ன